ஆஷாட மாதம் என்றழைக்கப்படும் ஆடி மாத மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை தொடர் இனிதே துவங்குகிறது. ஒருமுறை நாரத முனிவர் தன் தந்தையான பிரம்மதேவரிடம், தந்தையே, 18 வகையான உயிரினங்கள் யாவை? அவற்றின் வாழ்க்கை முறை என்ன? அவற்றின் மதம் என்ன? இவை அனைத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். தயவு செய்து சிருஷ்டியின் தோற்றம் குறித்து எனக்கு கூறுங்கள் என்று வினவினார். இதனை செவிமடுத்த பிரம்மதேவர், நாரதா, சிருஷ்டியின் தோற்றத்தை குறித்து நான் உனக்கு கூறுகிறேன், கவனமாக கேட்பாய். ஜெகதீஸ்வர பகவானான ஸ்ரீஹரி தனது காலத்தின் காரணமாக வெளிப்பு நிலையில் யோக நித்திரையிலிருந்து வெளிவந்த போது அவருடைய தொப்புளிலிருந்து தோன்றிய தாமரை மொட்டு வழியாக நான் பிறந்தேன். அதன் பின்னர் அந்த தாமரையின் தண்டு வழியாக நான் பகவானின் வயிற்றிற்குள் நுழைந்த போது அங்கே கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை கண்டேன். ஆனால் நான் வெளியே வந்தபோது ஸ்ருதியின் சாரத்தையும் அதன் காரணங்களையும் மறந்துவிட்டேன். அப்போது ஆகாசவாணி என்னும் அசரீரி மீண்டும் எனக்கு தோன்றி, மகாத்மாவே, தவம் செய் என்று என்னிடம் கூறியது என்றார். இந்த தெய்வீக கட்டளையை பெற்ற பின்னர் நான் 10,000 ஆண்டுகள் தவம் செய்து பின்னர் முதலில் என் மனதால் மானசி ஸ்ருதியை தியானித்தேன். அதிலிருந்து மரீச்சி முதலான முனீஸ்வர பிரம்மங்களை நான் வெளிப்படுத்தினேன். நாரதா, அவர்களில் இளையவரிடமிருந்து பிறந்த நீயும் வேதாந்தத்தில் ஞானமும் தேர்ச்சியும் பெற்றவனானாய். அந்த முனிவர்கள் அனைவரும் தங்கள் பணியில் அர்ப்பணிப்புடன் இருந்ததால் எப்போதும் ஸ்ருதியை விரிவுபடுத்த முயன்றனர். ஆனால் நீயோ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனாகவே பிரத்யேகமாக நிலைத்திருக்கவும், தனிமையில் பிரம்ம தியானத்தில் ஈடுபடவும், பற்று மற்றும் அகங்காரத்திலிருந்து மௌனம் அடையவும் தீர்மானித்தாய். நீயும் என் மானசபுத்திரனே. மானசி ஸ்ருதிக்கு பின்னர் நான் தேகஜ ஸ்ருதியை உருவாக்கினேன். என் வாக்கிலிருந்து பிரம்மம் தோன்றியது. பாதங்களிலிருந்து புஜ சத்திரியர்களும், தொடைகளிலிருந்து வைசியர்களும், பாதங்களிலிருந்து சூத்திரர்களும் தோன்றினர். சூத்திரர்களுக்கு கீழுள்ள அனைவரும் அனுலோம் மற்றும் விலோம் கர்மத்தின் மூலம் என் பாதங்களிலிருந்து முன்னேறியவர்கள். என் உடலின் அனைத்து இயல்புகளும் கூறுகளும் சிறப்பு கூறுகளும் அவர்களிடமிருந்து தோன்றியவையே. நான் அவர்களின் பெயர்களை உங்களுக்கு கூறுகிறேன். பிராமணர், சத்திரியர், வைசியர், இந்த மூவரும் த்விஜர்கள். வேதங்கள், தவம், வாசிப்பு, யாகங்கள் செய்தல் மற்றும் தானம் வழங்குதல் ஆகியவை இவர்களின் செயல்கள். பிராமணர்கள் த்விஜர்களுக்கு கற்பிப்பதன் மூலம், சிறிய பரிசுகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டுகிறார்கள். தவத்தின் சக்தியால் ஒரு பிராமணரால் தானம் பெற முடிந்தாலும் அவர் பரிசுகளை ஏற்கக்கூடாது. ஏனெனில் அவர் எப்போதும் தனது துறவர சக்தியை பாதுகாக்க வேண்டும். அவர் எப்போதும் இந்த நற்பண்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பார். வேத பாராயணம், விஷ்ணு வழிபாடு, பிரம்ம தியானம், பேராசை இல்லாமை, கோபமில்லாமை, பற்றில்லாமை, மன்னிப்பு, பெருந்தன்மை, நற்செயல்களில் பக்தி, தானம் மற்றும் உண்மை பேசுதல். பிராமணர்கள் கைலாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சத்திரியர்கள் தவம், யாகம், தனம், வேத பாராயணம் மற்றும் பிராமணர்களிடம் பக்தி ஆகியவற்றை செய்ய வேண்டும். பெண்கள், குழந்தைகள், பிராமணர்கள் மற்றும் நிலத்தை பாதுகாப்பதற்காக அவர்களின் வாழ்வாதாரம் ஆயுதங்களை சார்ந்துள்ளது. சுவாமிக்கு வந்துள்ள ஆபத்தை தடுக்கவும், அடைக்கலம் தேடி வந்தவரை காக்கவும், துன்புற்றோரின் உருக்கமான அழுகுரலை கேட்கவும், உதவ தயாராக இருக்கும் அனைவரின் துயரங்களையும் போக்கவும். விஷத்வைசன் என்பவன் செல்வத்தை பெருக்குபவன், கால்நடைகளை வளர்ப்பவன். கிருஷிகர்மா என்பவன் ரச ஆதி விற்பவன், தேவர்களையும் பிராமணர்களையும் வழிபடுபவன். வசுதன் எடுத்து செல்வம் ஈட்டுபவன், யாகம் மற்றும் பிற சடங்குகளை தொடர்ந்து செய்பவன். தானம் மற்றும் சுவதம் ஆகிய அனைத்தும் வைசியனின் செயல்களே. சூத்திரன் கூட அதிகாலையில் எழுந்து இறைவனின் பாதங்களை வணங்கி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியில் ஸ்லோகங்களை ஓதி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தை அடைகிறான். வருடத்தில் வரும் அனைத்து விரதங்களையும் தேதி மற்றும் நாளுக்கு ஏற்ப அனுசரிப்பவன். இது சாதுர்மாசியத்தில் எந்த சூத்திரனும் இந்த சாதுர்மாசிய விரதத்தை அனுசரித்தால் அவனும் பகவான் ஸ்ரீஹரியின் வடிவத்தை அடைகிறான். மகா முனிவரே, அனைத்து சாதிகள், ஆசிரமங்கள் மற்றும் குலங்களுக்காகவும் இறைவனின் பக்தி தூய மனதுடன் வழிபடுபவரே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிறந்தவராக கருதப்படுகிறார். இந்த மிகவும் புனிதமான புராணத்தை படிப்பவர் அல்லது செவிமடுப்பவர் கூட தனது முந்தைய பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தையும் அழித்து ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானை வழிபட தயாராகி விஷ்ணு லோகத்தை அடைகிறார். ஆஷாட மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் ஆடி மாத மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.